அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று ஒரு குட்டி கதை. டால்ஸ்டாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பல்துறை அறிவு பெற்ற மிகப்பெரிய திறமையாளர். அவர் எழுதிய போரும் அமைதி புத்தகம் ஜவஹர்லால் நேரு அவர் விரும்பி படித்த புத்தகம். பல்முகத்திறன் கொண்டவர் டால்ஸ்டாய். அவர் ஒரு முறை ஒரு பூங்காவில் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு ஒரு சிறுமி வராங்க. சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பந்து கொண்டு தாத்தா நீங்கள் எங்கள் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டால்ஸ்டாய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி அந்த குழந்தை கூப்பிட்டோன்னே அந்த குழந்தை கூட போய் விளையாடுறாரு. 2 பேரும் பந்து போட்டு விளையாடிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க, விளையாடினது போதும் வந்துடுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குழந்தை திரும்ப அந்த பந்து எடுத்துகிட்டு போகும்போது டால்ஸ்டாய் சொல்கிறாரு, நீ உங்கள் வீட்டில் போயிட்டு யார் கூட விளையாடினன்னு கேட்டால் டால்ஸ்டாய் கூட விளையாடினன்னு போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குழந்தை ஏன்னா வீட்டில் கேட்ட உடனே எல்லாருமே பெருமைப்படுவாங்க, ஏன்னா டால்ஸ்டாய்னா பெரிய ஆளாச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்ற நோக்கத்தோடு சொன்னார். அதுக்கு அந்த குழந்தை திரும்பி என்ன பண்ணுச்சுன்னா, நீங்களும் வீட்டில் போனீங்கன்னா யார் கூட விளையாடினாங்கன்னு கேட்டாங்கன்னா என் கூட விளையாடினேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதோட பேரை சொல்லுது, விளையாடினேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஒரு கணத்தில் அவர் மனதுக்குள் இருந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ அப்படின்றது அந்த இடத்துல அவர் போனதாக சொல்கிறாரு. ஏன்னா என் பேரை சொல்லுன்னு சொன்னால் பதிலுக்கு அந்த குழந்தை அந்த குழந்தையோட பேர் சொல்லிச்சு. ஆக இதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சமமானவர்கள் தான். அவங்கவுங்க திறனால் அவங்க வெளியில் தெரிவாங்க இல்லைங்களா அப்படின்றத அவர் உணர்ந்த தருணமாக இதை கூறுறாரு. உண்மை தானங்க. நன்றி.